2010 ரிலீஸ் ஆன சால்ட். சிஐஏ ஏஜென்ட்டா இருக்க நம்ம ஹீரோயினி ஏஞ்சலினா ஜோலி ஒரு பிளே பாய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு பக்கம் ஒரு ரஷ்ய தீவிரவாதியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் நம்ம ஏஞ்சலினா ஜோலி ஒரு ரஷ்ய உளவாளி என்றும் அவ ரஷ்ய அதிபரை கொல்ல போறதாகவும் அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். இதை கேட்ட நம்ம ஏஞ்சலினா ஜோலிக்கும் ஒன்றும் புரியல, இவ கூட வேலை செய்யற சிஏ ஏஜென்ட்டுகளுக்கும் ஒன்றும் புரியல. ஆனாலும் அவன் சொல்றத நம்பாம இருக்க முடியல. சிஐஏ ஏஜென்ட்டுகளும் நம்ம ஹீரோயினை நம்பாம அவளை லாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்னு ஓடுறா. இவங்களும் துரத்துறாங்க. இவளோட ஹஸ்பண்ட் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினியும் ரஷ்ய அதிபரை கொலை பண்ண ஸ்கெட்சு போடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலினா ஜோலி தீவிரவாதியா இல்லை உளவாளியா என்று படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 7.5. சால்ட். இவள் உளவாளி, ஆனால் ஆண்களுக்கு இவள் களவாணி. 2005 ரிலீஸ் ஆன தி பிரதர்ஸ் கிரிம். தம்பி உடையான் பேய்க்கு அஞ்சாது அண்ணனும் தம்பியுமான நம்ம ஹீரோக்கள் ஊரூரா போய் பேய்களை வேட்டையாடுவாங்க. இவர்களை பிரதர்ஸ் கிரிம் என்று அழைப்பார்கள். ஆனா இவங்க சரியான ஃப்ராடு. இவங்களே பேயை ரெடி பண்ணி அதை அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணி மக்களை ஏமாத்தி பணம் பறிப்பாங்க. ஒரு பக்கம் இந்த நாட்டோட மன்னன் நம்ம ஹீரோக்கள் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு இவங்கள போட்டு தள்ள பாக்குறோம். ஆனா ஒரு ஊருக்குள்ள பசங்க தொடர்ந்து காணாம போயிட்டே இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம ஹீரோக்களையும் கூடவே இவனோட படைகளையும் இவங்க கூட அனுப்புறான். அந்த ஊர் மக்களும் பேய்க்கு பயந்து பசங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்களும் இங்கேயும் ஃப்ராடு வேலை பண்ண ட்ரை பண்றாங்க. காட்டுக்குள்ள தொலைந்து போன பசங்களை தேடி கிளம்புறாங்க. ஆனா யாருமே காட்டுக்கு வழி காட்ட மாட்டாங்க. ஒரு ஐட்டம் பொம்பளையோட உதவியோடு அங்க போறாங்க. ஆனா அங்க மரம் நகருது. ஐட்டம் மகாராணியோட கோபுரம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே மர்மமாவே இருக்கு. வீட்டுக்கு திரும்ப இவங்களுக்கு வழி தெரியல. தவளை பாட்டியம்மாவை நக்கி வழி கேக்குறாங்க. நம்ம ஃப்ராடு பிரதர்ஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ராடு பிரதர்ஸ் காணாமல் போன பசங்களை தேடி கண்டுபிடித்தார்களா இல்லையா, ஐட்டம் மகாராணியோட சதி திட்டத்தை கண்டுபிடித்து அவளையும் அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 6.5. தி பிரதர்ஸ் கிரிம். ஐட்டம் பொண்ணு அண்ணா காதலிப்பான், தம்பி கொடுமை. 2017 ரிலீஸ் ஆன பிரேவ் ஸ்ட்ரோம். 2050ஆம் ஆண்டு ஒரு வழியா ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து மனிதர்களை கொண்டு உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மிச்ச மீதி மக்கள் உலகத்தை காப்பாற்ற டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கே போய் ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி அதை வச்சு ஏலியன்ஸ் கிட்ட சண்டை போட்டு இவங்க உலகத்தையும் உயிரையும் காப்பாத்துனாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. இதுல பிளஸ் பாயிண்ட்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா படமே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி அது இந்த படத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏலியன்ஸ் கூட சண்டை போற சீன்லாம் பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும். சிஜி ஒர்க்கு 2 சின்ன குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடும் அளவுக்கு வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இதுக்காகவே நம்மள கொண்டுடுவாங்க. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும். இந்த படத்துக்கு ரேட்டிங்கே கிடையாது. பிரேவ் ஸ்ட்ரோம் இந்த படம் தியேட்டர்ல ஓடிச்சு ஸ்கிரீனு கிழிஞ்சிரும். 2009 ரிலீஸ் ஆன லா அபிடிங் சிட்டிசன். பொண்டாட்டி பொண்ணுன்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. திடீர்னு 2 திருட்டு பசங்க இவரோட வீட்டுக்குள்ள புகுந்து இவரை குத்திட்டு இவரோட கண்ணு முன்னாடியே இவரோட பொண்டாட்டியையும் பொண்ணையும் ஒரு மாதிரி பண்ணி கொண்டுட்டானுங்க. இன்னொரு பக்கம் அட்வொகேட்டா இருக்காரு நம்ம லாயர் ஹீரோ. அவரு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மெயின் திருட்டு பையனை தப்பிக்க விட்டுட்டாரு. தவறு செய்யாத ஒரு திருட்டு பையனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் அவங்க சட்டமானு நம்ம ஹீரோ காண்டாயிட்டாரு. இப்படியே 10 வருடங்கள் ஓடுன்னு ஓடுது. அந்த திருட்டு பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவனும் துடிதுடிச்சு இறந்து போறான். அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டி பொண்ணை கொலை பண்ண அந்த திருட்டு பையனை அணுவா ரசிச்சு அவனை துடிக்க கொலை பண்றாரு. லாயரும் இந்த கொலையை பண்ணது நம்ம ஹீரோ தானே கண்டுபிடிச்சு அவரை சிறையில அடைகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சட்டத்துக்குள்ளேயே ஒரு ஓட்டையை போட்டு சட்டத்தை காப்பாற்ற தவறிய நீதிபதி முதல் அதுக்கு துணை போன எல்லாரையும் வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்தா முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4, நம்ம ரேட்டிங் 8.4. லா அபிடிங் சிட்டிசன். சட்டம் கடமையை செய்யாது, அதை கையில் எடுத்து கடமையை செய்வோம்.